வணக்கங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துப்போமே. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கு, K4 FeCN6 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை K இருக்கு? 4 இருக்கு. அந்த 4 கீழே இறக்கிக்கோங்க. இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த 1 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. இப்போ K ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், FeCN6 காம்ப்ளெக்ஸை அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? ரைட். இது முதல் வந்து உங்களுக்கு நான் அடுத்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டையான் கொடுக்குறோம் அடுத்து ஆனியான் கொடுக்குறோங்கிறதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தெரியும். பட் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NaCl நீங்கள் பிரித்தா என்ன கிடைக்கும்? Na + Cl மைனஸ். ஒரு HCl பிரிச்சிங்கன்னா H + Cl மைனஸ். ஒரு NaOH பிரிச்சிங்கன்னா Na + OH மைனஸ். இப்போ எந்த ஒரு காம்பவுண்டை நீங்கள் பிரித்தாலுமே ஃபஸ்ட்டு கேட்டையான் தான் உங்களுக்கு கிடைக்கும், அடுத்து ஆனையான் தான் கிடைக்கும். இதை நான் ஒரு புரிதலுக்காட்டி நான் சொல்கிறேங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு போகிறப்போ K ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ஸ்பியர் உங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும். இப்போ இது 1 +ஆ 2 +ஆ 3 +ஆங்கிறத இந்த நம்பர் இருக்குல்ல இதுதான் டிசைட் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற 4 இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே கிராஸில் கொடுங்க. இங்கே பவரில் 4 அப்படியே இங்கே போயிடுச்சுன்னா 4 மைனஸ். இந்த 1 அப்படியே நேரம் இங்கே போயிடுச்சுன்னா +1. இந்த 1 அப்படியே நேரம் இங்கே போச்சுன்னா +1. எத்தனை K இருக்குது? 4K இருக்குது. அப்போது 4K + 1. இப்போ காம்ப்ளெக்ஸில் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே 4 - 1 அவ்வளோதாங்க. இப்படி தான் இதை பிரிக்கணும். தெரிஞ்சிருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் வேணால் கொடுக்குறேன், கொடுத்து அப்படியே நானே பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். என்ன காம்ப்ளெக்ஸ் எழுதுவோம்? CONH3 Cl3. இப்போ இதை பிரிப்போமா? இங்கே எதுவுமே இல்லை 1. அப்போ நேராக இங்கே 1, இங்கே எவ்வளோ இருக்குது? 3. அப்படியே எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறோம். அப்போ CONH3 காம்ப்ளெக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து இந்த Cl எழுத போகிறோம். ரைட்டா? எப்பயுமே லெஃப்ட் ரைட்டு போகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வந்துடும், அடுத்து மைனஸ் வந்துடும். இது எத்தனை ப்ளஸ்? இந்த 3 அப்படியே இங்கே கிராஸில் கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 3+ வந்துடும். இந்த 1 அப்படியே கிராஸில் கொடுத்தீங்கன்னா -1 வந்துடும். இங்கே எத்தனை Cl இருக்குது? 3 Cl இருக்குது. அப்போ 3 - அப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ். இவ்வளவு தாங்க. ரொம்ப 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 ஈஸி. இப்படி தான் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸை பிரிக்கணும். ரைட். இப்போ நான் வந்து ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸை எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து அதே காம்ப்ளெக்ஸை நம்ம எழுதிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நான் எழுதிக்கிறேன், K3 FeCN6. அப்போ இது பிரித்தா என்ன வந்துடும்? இது வந்து 3K + வந்துடும். காம்ப்ளெக்ஸ்குள்ளே FeCN6 வந்துடும். கரெக்டாக? இப்படி பிரிச்சாச்சு. ரைட். ஃபஸ்ட்டு நம்ம கோஆர்டினேஷன் என்டிட்டினா என்ன? அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது உங்களுக்கு? இதான். இங்கே நம்ம 4- போட மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே 3 இருக்குது. அப்போ 3 நேரம் மேலே போச்சுன்னா 3- ஆயிரும். 3 கீழே வந்து மேலே போச்சுன்னா 3 - 1 கீழே வந்து போச்சுன்னா +1. K 3 இருக்குது. அப்போ 3K +. ஓகே, ரைட். இப்போது இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இதுக்கு பேர் வந்து லிகாண்டு. அந்த லிகாண்டு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இது எல்லாமே ஒரு ஸ்பியருக்குள்ளே இருக்கா? அந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஆட்டம், இந்த லிகாண்டு, இந்த சார்ஜ் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு கோஆர்டினேஷன் என்டிட்டி. கோஆர்டினேஷன் என்டிட்டி. அப்போ கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்? சென்டர் ஆட்டம் இருக்கும், லிகாண்ட் இருக்கும். அது எத்தனை லிகாண்டுங்கிறது இருக்கும்? அது ஒரு ஸ்பியருக்கு மேலே சார்ஜோடு இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் என்டிட்டி. நெக்ஸ்ட் சென்டர் ஆட்டம். இந்த Fe தான் இந்த இடத்துல சென்டர் ஆட்டம். அப்போது சென்டர் ஆட்டம் ஆர் அயான்னு கூட இருக்குது. அது எப்போ அயானாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்போது Feக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறப்போ அது 0வாக வந்தால் சென்டர் ஆட்டம், இல்லை +1 +2 +3 அந்த மாதிரி வருது அப்படின்னா சென்டர் அயான். சார் நான் மைனஸில் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டலுக்கு மைனஸில் வராது. மெட்டலுக்கு ப்ளஸில் மட்டும்தான் வரும். அப்போது இந்த சென்டர் ஆட்டம் வந்து நியூட்ரல், அதாவது 0வாக வந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆட்டம், இல்லை +1 +2 +3 அப்படி ஏதாவது ஒரு நம்பரில் வருது, சார்ஜில் வருது அப்படின்னா சென்டர் அயான். அவ்வளோதாங்க. அடுத்து லிகாண்ட்ஸ். லிகாண்ட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே Cn கொடுத்துருக்கோமா? இந்த Cn தான் லிகாண்டு. ஓகேவா? இந்த Cn லிகாண்ட். இப்போ லிகாண்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதாவது மோனோடென்டேட் லிகாண்ட்னு சொல்லுவாங்க.
monodentate ligand, bidentate ligand. அது அப்படி இல்லையா அதுக்கு மேலே போச்சுன்னா பாலிடென்டேட் லிகாண்ட் கூட சிம்பிளாக முடிப்பாங்க. பாலிடென்டேட் லிகாண்ட். ஸோ மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 1 டோனார் ஆட்டம் இருக்கும். பைடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது 2 டோனார் ஆட்டம் இருக்கும். அண்ட் பாலிடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ மோர் தென் 2 இல்லை n நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்னங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 1. ஓகேவா? ஸோ இதை நம்ம பாலிடென்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ஆட்டமுக்கும் இந்த லிகாண்டுக்கு நடுவில் என்ன மாதிரியான பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். அதாவது இந்த Cn மைனஸில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் வந்து 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அந்த எலக்ட்ரானை வந்து மெட்டல் வாங்கும். ஸோ அந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நமக்கு நிறைய பாண்டு தெரியும். கோவலன் பாண்டுனா தெரியும். ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணால் கோவலன் பாண்டு. இதே இதுதான் நம்ம அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். எப்போ நம்ம அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை நம்ம அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ கோஆர்டினேட் பாண்டுனா என்னன்னா ஒரு ஆட்டம் 2 லிகாண்ட், அதாவது ஒரு ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இன்னொரு ஆட்டம் கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பாண்ட் வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த லிகாண்டை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். சிம்பிளாக சொல்கிறேன். மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா ஒரு டோனார் ஆட்டம் இருக்கும். பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா வந்து 2 டோனார் ஆட்டம் இருக்கும். ரெண்டுமே போய் கனெக்ட் ஆகிருக்கும். பாலிடென்டேட் நீங்கன்னா n நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும். n நம்பர் ஆஃப் கனெக்ஷனில் போய் அதாவது கோஆர்டினேட் பாண்ட் வந்து அது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மீனிங். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லிகாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா Cn மைனஸ் இங்கே இருக்குது. இதை தவிர்த்து H2O சொல்லலாம், Cl மைனஸ் சொல்லலாம். இதெல்லாமே வந்துட்டு மோனோடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்டுக்கு En எத்திலின் டையமின் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? En சொல்லலாம். அப்போது C2O4 2 மைனஸ் ஆக்சலேட் சொல்லலாம். பாலிடென்டேட் லிகாண்டுக்கு EDTA சொல்லலாம். எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட். இது 4 மைனஸில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து டைப் ஆஃப் லிகாண்டு. இந்த லிகாண்டு வந்து ஆனேனாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நியூட்ரலாகவும் இருக்கலாம். ரைட். அடுத்தது கோஆர்டினேஷன் ஸ்பியர். அது ரொம்ப ஈஸி. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரும் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியுமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. எப்படி சொல்கிறேன்னா இந்த சென்டர் ஆட்டம் லிகாண்டு, அது எத்தனை லிகாண்டு இருக்குது, அது அதோட சார்ஜ் எல்லாமே நம்ம எதுக்குள்ளே அடக்குறோம்? ஒரு ஸ்பியருக்குள்ளே அடக்குறோம். பார்த்துருக்கீங்களா? தட் ஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர். தட் ஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர். ரைட். அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம கிட்டத்தட்ட கோஆர்டினேஷன் என்டிட்டிங்கிறதையும் சொன்னோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அயான். கவுண்டர் அயான்னா என்னன்னா அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வெளியே இருக்குது. பார்த்துருக்கீங்களா இந்த K? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் அயான். இது வந்து கேட்டையானா இருக்குது. இங்கே சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. CONH36 Cl3. இந்த இடத்துல இதுதான் கவுண்டர் அயான். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இந்த கவுண்டர் அயான் வந்து ஆனேனா இருக்குது. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடியதை தான் நம்ம கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். இந்த கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது இந்த இடத்துல 6 இருக்கா? ஸோ இங்கே 6ங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு 6 மோனோடென்டேட் லிகாண்டு இங்கே இருக்குது. Cn மைனஸ் அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்டு. 6 மோனோடென்டேட் லிகாண்டு இருக்குது. அப்போது கோஆர்டினேஷன் நம்பரை பொறுத்து தான் இந்த பாலிஹெட்ரான் வரும். பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் ஜாமெட்ரி. சப்போஸ் உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் இங்கே 6ன்னு வந்திருக்கு. சப்போஸ் அந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வந்து 3ன்னு வந்துச்சுன்னா அதோட ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனாராக இருக்கும். ட்ரைகோனல் பிளேனார். சப்போஸ் 4 வந்துச்சு அப்படின்னா டெட்ராஹெட்ரலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் பிளேனாராக இருக்கலாம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4ன்னு வந்துச்சு அப்படின்னா டெட்ராஹெட்ரலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் பிளேனாக இருக்கலாம். 5ன்னு வந்துச்சு அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல்னு வரும். ட்ரைகோனல் பைபிரமிடல். சப்போஸ் 6 வந்துச்சு அப்படின்னா ஆக்டாஹெட்ரலாக இருக்கும். 6 வந்துச்சு அப்படின்னா ஆக்டாஹெட்ரலாக இருக்கும். சரி, இந்த 4ல் டெட்ராஹெட்ரல் ஸ்கொயர் பிளேனார் நம்ம எப்படி பிரிக்கணும், நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்ராஹெட்ரலாக இருந்தால் sp3 ஹைபிரிடைசேஷன் வரும், ஸ்கொயர் பிளேனாராக இருந்தால் dsp2 ஹைபிரிடைசேஷன் வரும். இதை நம்ம 1 by 1 அடுத்து பார்ப்போம். ஸோ அது வரும். அதை பேஸ் பண்ணி இது என்ன ஜாமெட்ரி அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். இந்த கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன் யாரை டிபெண்ட் பண்ணி வரும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இது வரும். அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் ரொம்ப சிம்பிள். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கும்
கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன இருக்குது? Cn மைனஸ். அப்போது Cn மைனஸ் அப்படிங்கிறது ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட், ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட். கரெக்டா? அப்போது Cn மைனஸ் 1 இருந்தால் ஒரு டோனார் ஆட்டம் இருக்கும். அப்போ இங்கே எத்தனை Cn மைனஸ் இருக்குது? டோட்டலாக 6 இருக்குது. அப்போ இந்த 6 தான் வந்து உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர். அப்போது சிம்பிளாக கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் இல்லை அப்படின்னா ஆர் அப்படின்னா சிக்மா பாண்டுன்னு கூட வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது ஒரு லிகாண்டில் எத்தனை கனெக்ஷன் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு இருக்குமோ, லிகாண்டில் இருந்து எத்தனை டோனார் ஆட்டம்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் கோஆர்டினேட் பண்ணியிருக்குமோ, தட் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போது இங்கே Cn மைனஸ் அப்படிங்கிறது வந்து மோனோடென்டேட் லிகாண்ட். அதாவது நான் ஆல்ரெடி எழுதி காமிச்சேன், இந்த Cn மைனஸில் கார்பன் நேராக போய் கோஆர்டினேட் பண்ணியிருக்கும். இங்கே எத்தனை Cn இருக்குது? 6 இருக்குது. அப்போது 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது. அப்போது மொத்தம் 6 Cn மைனஸில் இருக்கக்கூடிய 6 கார்பன் போய் கோஆர்டினேட் பண்ணியிருக்கா. ஸோ திஸ் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. சப்போஸ் இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு வந்துச்சுன்னா இதோட ஜாமெட்ரி என்ன வந்துடும்? உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் வந்துடும். தட் இஸ் நத்திங் பட் பாலிஹெட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் எத்தனை மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்கிறோம். அந்த கோஆர்டினேஷன் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு பாலிஹெட்ரானே வருது. ஸோ தட்ஸ் ஆல். இது தாங்க ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றிங்க.